بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها قال رسول الله صلى الله عليه وسلم اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها رواه مسلم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ஒரு மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இஹ்லாஸ் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்ற தலைப்பு உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், உள தூய்மை என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரை அவசியமான மிக மிக கட்டாயமான ஒரு தலைப்பு. ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக செய்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானே தவிர, இஹ்லாஸ் இல்லாமல் எவ்வளவு பெரிய தியாகங்களை நீங்கள் செய்தாலும் இம்மையில் மக்கள் உங்களை பாராட்டலாமே தவிர மறுமையில் அல்லாஹ் உங்களை பாராட்ட மாட்டான். மறுமையில் அதற்கு பரிசை, அதற்கு கூலியை சொர்க்கமாக அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷம்ஸ் என்ற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வஷம்சி வலுஹாஹா என்ற இந்த சூராவுல ரத்தின சுருக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இஹ்லாஸிற்கு ஒரு அழகான ஒரு வசனம். கத் அஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான். யாரு? மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ, எவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ நிச்சயமாக அவன் வெற்றியாளன் என்று சொல்லி காட்டுகிறான். அதே சமயத்தில் எவன் உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ, தன்னுடைய உள்ளத்தை கள்ளம் கபடம் கொண்ட உள்ளமாக, அழுக்கு உள்ள உள்ளமாக, நோய் உள்ள உள்ளமாக தன்னுடைய உள்ளத்தை வைத்துக் கொண்டானோ, வகத் ஹாப, எவன் உள்ளத்தை அழுக்காக்கி கொண்டானோ, மன் தஸ்ஸாஹா, அவன் நிச்சயமாக தோற்று போய்விட்டான். முக்கியமா மறுமையில. அப்ப என் அருமை சகோதரர்களே, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் மறுமையுடைய வெற்றிக்குரியவர். யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையோ, உள்ளத்தை அழுக்காக வைத்துக் கொண்டாரோ அவர் மறுமையில் தோற்றுவிட்டார் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. அது மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கு உள்ளதான் காரணம், மனசு தான் காரணம். உதாரணமாக ஒருவரை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்கள் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் கண்கள் மூலமாக என்ன பார்க்குது தெரியுமா? நம்ம மனசு பார்க்குது. நான் ஒரு ஆளை பார்க்கிறேன், ஒரு ஆளை பார்க்கிறேன்னு சொன்ன கண்ணு மூலமா பார்க்கிறோமே தவிர நெசமா பார்க்கிறது எது? அவருடைய மனசுதான் பார்க்குது. ஒரு விஷயத்தை கேட்கிறோம்,
ஒரு விஷயத்தை கேட்டு ரசிக்கிறோம் என்று சொன்னால் காது மூலமாக அவருடைய மனசு கேட்டு ரசிக்கிறது. ஒருவன் தொடுகிறான், ஒரு பொருளை தொட்டு அவன் ரசிக்கிறான், இன்பத்தை அனுபவிக்கிறான் என்று சொன்னால் இந்த கை மூலமாக அவருடைய மனசு என்ன செய்யுது? இன்பத்தை ரசிக்கிறது. ஒருத்த நடக்கிறான், கால் மூலமாக நடந்தாலும் கூட கால் மூலமாக எது நடக்குது? நடக்க வைக்கிறது எது? பள்ளிவாசலுக்கு போவனே அல்லது வேற வேற காரியத்துக்கு போவனே. நல்லதற்கு நீங்கள் சென்றாலும் சரி, கெட்டதற்கு நீங்கள் சென்றாலும் சரி, கால் நடந்தாலும் காலை நடக்க வைப்பது எது? அவருடைய உள்ள. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கு அதே போன்று எல்லா தீய காரியங்களுக்கு நம்முடைய மனசுதான் காரணம். மனசை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டால் நம்முடைய காரியங்கள் சரியாக அமையும். மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பேச்சு சுத்தமா இருக்காது, செயல் சுத்தமா இருக்காது. அப்ப எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நம்முடைய கல்புகள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், இந்த மொத்த உடம்பில ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியாக இருந்தால் என்ன இருக்குமா? அவருடைய மொத்த உடம்பே சரியா இருக்கு. அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் மொத்த உடம்பு என்ன செஞ்சது? மோசமா போயிடும் என்று சொல்லி காட்டுறாங்களே. அப்ப மொத்த உடம்பு சரியாக அமைவதற்கும் மொத்த உடலே கெட்டு போவதற்கும் என்ன காரணம்? அவருடைய கல்புல அலா வஹியல் கல்பு என்ற ஹதீஸ் இருக்குது. அவருடைய கல்புதான் காரணமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப கல்ப சுத்தமா வச்சுக்கிறனே, நீங்கள் கல்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் இஹ்லாஸ் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை அதிகமாக கேட்பார்கள், சில துஆக்களை அதிகமாக கேட்க சொன்னார்கள். உதாரணமாக அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட 3 துஆக்கள். இந்த 3 துஆக்கள், ஒன்றாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி விட்டால், கைகளை ஏந்தி விட்டால், அவர்கள் உள்ளூரிலே இருந்தாலும் சரி, வெளியூரிலே இருந்தாலும் சரி, பிரயாணத்திலே சென்று கொண்டு இருந்தாலும் சரி, கைகளை உயர்த்தி விட்டால் என்ன செய்ய மாட்டாங்களா? இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாங்கற துஆவை கேட்காம அவங்க துஆவை முடிக்கவே மாட்டாங்க இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு அதிகமாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய கல்பை என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாயாக என்ற துஆவை அதிகமாக கேட்டாங்க இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஹ்லாஸ அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அவங்களே கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள பரிசுத்தமான உள்ள, ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக. அது மாத்திரமல்ல, வ ஸக்கிஹா என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. நபிகள் நாயகம் கேட்ட துஆ, வ ஸக்கிஹா என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அன்த வலியுஹா வ மௌலாஹா, உள்ளத்தை படைத்தவன் நீயாக இருக்கிறாய். யா அல்லாஹ் நீதான் உள்ளத்தை படைத்தவன், உள்ளத்தை பாதுகாக்க கூடியவன். உள்ளத்தை படைத்தவனே, உள்ளத்தை பாதுகாக்க கூடியவனே, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என் உள்ளத்தில் இறையச்சத்தை தருவாயாக என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டாங்க, கேட்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டிலே தங்கினார்கள். நைட்ல தங்கக்கூடிய நேரம், அந்த நாள்ல தங்குறாங்க. அப்படி தங்கனா திடீரென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
இரவுல எந்திரிச்சு பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல காணோம். பக்கத்துல இல்லங்கறனால அன்னைக்கு நைட் லாம்ப்லாம் இல்ல. அப்ப கையால ஆயிஷா என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வை தேடி பார்க்கறாங்க. கையால அப்படி தடவி தேடி பார்த்தா ஆயிஷா நாயுடைய கையே ரசூலுல்லாஹ்வுடைய எந்த பகுதியில படும்னு சொன்னா கால் பாதத்தில் பட்டது. காலுடைய அந்த பின்பகுதி இருக்குது, அந்த பின்பகுதியிலே பட்டது. பின்பகுதியில எப்படி பட்டது, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சஜிதாவில் இருக்கிறாங்க. சஜிதாவில் இருக்கும்போது காலுடைய இந்த பின்பகுதி இருக்குமே, இந்த பின்பகுதியில ஆயிஷா நாயுடைய கை பட்டது. பட்டவுடனே ஆயிஷா நாயி புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, தஹஜ்ஜத்துல சஜதாவை நீண்ட நேரம் சஜதா பண்றாங்க என்று புரிந்து கொள்வார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிப்பாங்க, சஜதா விட்டு எதிர்ப்பாங்க என்று காத்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய சஜிதாவை, நீண்ட நெடிய சஜதாவை ரசூலுல்லாஹ் பண்ணுவாங்க. பண்ணினால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காது கொடுத்து கவனமா கேட்பாங்க, இவ்வளவு பெரிய சஜதா பண்றாங்களே, அதுவும் தஹஜ்ஜத் தொழுகையில கேட்கறாங்களே, அவங்க என்ன கேட்கறாங்க என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகையில சஜதாவில அதிகமாக கேட்ட துஆ என்ன என்று சொன்னால் இந்த துஆவாக இருக்கிறது. இந்த துஆ அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்ற துஆவை, யா அல்லாஹ் என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என் உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக என்ற இஹ்லாஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகையில சஜதாவிலே சுஜூதுல கேட்டாங்க என்ற ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்த இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நாம் மனப்பாடம் செய்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த துஆவை அதிகமா கேட்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நாளை மறுமையில யாருடைய கல்பு சுத்தமா இருக்குதோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. யாருடைய கல்பு சுத்தம் இல்லையோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறதுக்கு சில வசனங்களை சான்றாக வைக்கிறேன். திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயம், அதுல 88 முதல் 90 அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யௌம அந்த நாளில் லா யன்ஃபஉ மாலுன், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. மறுமையில என்ன செய்யாது, கோடி கோடியாக நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்தாலும், கோடி கோடியாக மில்லியன் கணக்காக நீங்கள் சொத்து பத்துகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தில் செல்வங்கள் சில உதவிகளை செய்யலாமே தவிர மறுமையில் என்ன செய்யாது. யௌம லா யன்ஃபஉ மாலுன், உங்களுடைய மால், உங்களுடைய சொத்து பத்துக்கள் மறுமையில் உங்களுக்கு உதவி செய்யாது. காசு பணங்கள் மாத்திரமல்ல, வலா பனூன், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், உங்களுடைய மக்கள் செல்வாக்குகள் எல்லாம் மறுமையில் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. மாறாக எது உதவும், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் அல்லாஹ்வை பரிசுத்தமான கல்போடு சந்தித்தானோ, கல்பிலே நோய் இல்லாமல், கல்பிலே அழுக்கு இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாம யார் வர்றானோ, இஹ்லாஸ் இல்லாம வந்தா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. யார் இஹ்லாஸோடு வர்றானோ அவன்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும், அவன்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அரபியில கல்ப ரெண்டா பிரிப்பாங்க. ஒரு கல்ப கல்புன் சலீமுங்குவாங்க, இன்னொரு கல்ப கல்புன் மரீதுன், நோய் உள்ள கல்பு, நோய் இல்லாத கல்பு. கல்புடைய நோய்னா என்ன, ஹார்ட் அட்டாக்கா? கல்புடைய நோய்னு சொன்ன கெட்ட எண்ணங்கள், சந்தேகங்கள், அதே மாதிரி முனாஃபிகான இந்த வஸ்வசாவுடைய எண்ணங்கள், இதுகளெல்லாம் கல்புன் மரீது. அப்ப கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், போட்டி இல்லாம, பொறாமை இல்லாம, ஆபாச எண்ணங்கள் எல்லாம் இல்லாம யாருடைய கல்வை சுத்தமா வச்சுக்கிட்டானோ அவருடைய கல்பு சலீமாக இருக்கிறது. அப்ப சலீமான கல்புதான் மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியும்ங்கிறதுக்கு இந்த வசனம் அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஏராளமான தியாகங்கள், அவங்க செஞ்ச சில தியாகங்கள்ல ஒரு தியாகத்தை திருமறை குர்ஆன்ல சூரத்து சாஃபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தின் 83, 84 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுறான்.
வ இன்ன மின் ஷியஅத்திஹி இப்ராஹீம் இத் ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபியுடைய வாரிசாக இருக்கிறார். இப்ராஹிம் நபி வந்து யாருடைய வாரிசா? நூஹ் நபியுடைய வாரிசாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இத் ஜா ரப்பஹு அவர் தன்னுடைய ரப்பிடத்திலே வந்தாரே. எப்படி வந்தாரா? பிகல்பின் சலீம் பரிசுத்தமான இதயத்தோடு வந்தாரே. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதன் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கல்பை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இஹ்லாஸா வச்சுக்கணுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை வந்து அடுத்த ஆதாரம். அது மட்டும் இல்லாம வேற ஒரு வசனம் 50வது வசனம் அதுல 37வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب. நிச்சயமாக இந்த வேதத்தில் உபதேசம் இருக்கிறது. குர்ஆன்ல என்ன இருக்குதா? இந்த வேதத்தில் உங்களுக்கு உபதேசம் இருக்கிறது. யாருக்கு உபதேசமா? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு கல்பு இருக்குதோ அவனுக்கு உபதேசம் இருக்கிறது. அப்ப கல்பு இல்லாம மனுஷருக்கு வாய்ப்பு இருக்குதா? எல்லா மனுஷருக்குமே வந்து கல்பு இருக்கு. எப்படிப்பட்ட கல்புன்னு சொன்ன சிந்திக்க கூடிய கல்பு, பரிசுத்தமான கல்பு. அப்ப யாருக்கு வந்து பரிசுத்தமான இதயம் இருக்கிறதோ அவனுக்கு தான் இந்த வேதத்திலே திக்ரா இருக்கிறது, இந்த வேதத்திலே உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப வந்து சிந்திக்க கூடிய நல்ல கல்புகளை நாம் ஆக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் அடுத்த சான்று. அது மட்டும் இல்லாம நம்மை பொறுத்தவரை நம்ம செய்யக்கூடிய அமல்களை விட உடம்பு செய்யக்கூடிய காரியத்தை விட கல்பு செய்யக்கூடிய காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அல்லாஹ் ரொம்ப பார்க்கிறான். உதாரணமா உடல் ரீதியாக சில அமல்களை பண்றான் ஒருத்தன், இன்னொருத்த உடல் ரீதியா செய்யக்கூடிய அமல்களை விட உள்ளம் ரீதியா என்ன செய்யறான்? அமல்களை பண்றான். இஸ்லாமிய பார்வையில உடல் ரீதியாக செய்யக்கூடிய அமல்களை விட உள்ளம் ரீதியாக உள்ளத்தில சில அமல்களை பண்றானே, அதை வந்து அல்லாஹ் ரொம்ப விரும்புவான், அதை வந்து அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். எப்படி ஹதீஸ் வரான்னு சொன்னா, சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்து, ஒரு நாள் ஒரு சஹாபி, அவங்க பேர் வந்து யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. யஸீத்ங்கற சஹாபி சதக்கா பண்ண ஆசைப்படுவாங்க. சதக்கா எப்படி பண்றாங்க? அதாவது சில தங்க காசுகளை எடுத்து ஒரு சஹாபிட்ட கொடுத்து, இந்த தங்க காசுகளை மதீனத்து பள்ளிவாசல்ல வைத்து விட்டு வந்து விடுங்கள், யாருக்குமே தெரியாம நான் சதக்கா செய்யணும், இந்த தங்க காசுகள் என்ன செய்யுங்க, மதீனத்து பள்ளிவாசல் வைத்து விட்டு வந்து விடுங்கள் என்று இந்த யஸீத்ங்கற சஹாபி இன்னொரு சஹாபிட்ட சில தங்க காசுகளை கொடுப்பார். அந்த சஹாபி தங்க காசுகளை வாங்கிட்டு யாருக்குமே தெரியாம நேரா மதீனத்து பள்ளிவாசலுக்கு போய் வச்சிட்டு வந்துடுவாரு. எதுக்கு வச்சிட்டு வர்றாரு? ஏழை எளிய மக்கள் வருவாங்க, மிஸ்கீன்கள் ஃபகீர்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, வந்த அந்த தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க என்ற எண்ணத்தில் இந்த யஸீத்ங்கற சஹாபி சதக்கா செஞ்சாரு. சதக்கா செஞ்ச பிறகு இந்த யஸீதுடைய மகனே என்ன செய்வார்னு சொன்னா, அவரையும் அறியாமல் யதார்த்தமாக மதீனத்து பள்ளிவாசலுக்கு வந்து வருவாரு. வந்து பள்ளிவாசல பாப்பாரு, சில தங்க காசுகள் இருக்கு. யார் வச்ச தங்க காசு? அவருடைய வாப்பா வச்ச தங்க காசு, சதக்கா வச்ச தங்க காசு. இது வந்து மகனுக்கு தெரியாது. மகனுக்கு தெரியாதுங்கிறனால அதுல ஒரு தங்க காசு எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுவாரு. வீட்டுக்கு வந்து வாப்பான்னு சொல்லுவாரு, என்னுடைய தந்தையே நான் பள்ளிவாசலுக்கு போறேன், பள்ளிவாசலில் சில தங்க காசுகளை பார்த்தேன், ஒரு தங்க காசை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், இது பள்ளியில் எடுத்த தங்க காசாக இருக்கிறது என்று அந்த சஹாபியுடைய மகன் அந்த வாப்பாட்ட சொல்லுவாரு. சொன்னா வாப்பா தந்தை மகன் சொல்லுவாரு, இது நான் வச்ச சதக்காவாயிற்று, இந்த தங்க காசு என்னுடைய தங்க காசு ஆயிற்று, நான் வைத்த சதக்காவாயிற்று, நான் வச்ச காசை நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டிய, இந்த சதக்காவுக்குரிய கூலி அல்லாஹ் எனக்கு தருவானா தரமாட்டானா என்ற சந்தேகம் இந்த யஸீத்ங்கற சஹாபிக்கு வருது. வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ஹயாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நான் தங்க காசு வச்சேன், என் பையன் தெரியாம சதக்காவுடைய காசு எடுத்துக்கிட்டு வந்துட்டானே, அந்த சதக்காவுடைய கூலிய அல்லாஹ் எனக்கு தருவானா என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, லக மா நவைத யா யஸீத், யஸீத நீ எந்த நியத்தில் வைத்தாயோ
அந்த நியத்திற்குரிய கூலியை பெற்றுக் கொண்டாய், அதுக்குரிய சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, வாப்பா தங்க காசை பள்ளிவாசல வச்சுட்டு நல்ல நியத்தில் வைத்து விட்டு மகன் தெரியாமல் போய் தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வானா, நல்ல நியத்துல வச்சாரே அந்த நியத்துக்குரிய கூலி அல்லாஹ் கொடுத்துருவாங்கிறதுக்கு இந்த புகாரியுடைய ரிவாயத்து சான்று இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வரை, முன்னால் வாழ்ந்த ஒரு பணக்கார ஒரு சகோதரர், பணக்கார மனுஷன் என்ன பண்ணுவாராம்னு சொன்னா, நைட்ல எந்திரிச்சு போவாரு. நல்ல உள்ளம், இஹ்லாஸான உள்ளம், இஹ்லாஸான உள்ளத்தோட நான் சதக்கா செய்வேன், நான் ஜகாத் கொடுப்பேன், அந்த சதக்கா யாருக்கும் தெரியாம செய்வேன், ஜகாத் யாருக்கு தெரியாம கொடுப்பேன் என்ற நல்ல உள்ளத்தோடு பெரிய ஒரு தொகையை எடுத்துக்கிட்டு நைட்ல போவாரு. போனா ஒரு பணக்காரன் அங்கிருந்து வருவான். இவருக்கு அவர் பணக்காரன் தெரியாது, பணக்காரன் தெரியாம இது பெரிய ஒரு அமௌண்ட், இது ஜகாத்துடைய தொகையாக இருக்கிறது, இந்த தொகையை நீ வைத்துக்கொள் என்று பெரிய ஒரு தொகையை இரவில் இந்த நல்ல மனுஷர் கொடுத்துட்டு போயிடுவாரு. மறுநாள் காலை மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு பணக்காரனுக்கு ஜகாத் கொடுத்துட்டாங்க, பணக்கார ஜகாத்தை வாங்கிட்டாரு என்று மக்கள் எல்லாம் பரபரப்பாக பேசிக்கொள்வார்கள். அப்ப இவர் நினைப்பாரு, பணக்காரனுக்கு நம்ம ஜகாத்து கொடுத்துட்டோமே, இந்த ஜகாத்துக்குரிய கூலி அல்லாஹ் நமக்கு தருவானா என்று இவர் யோசிப்பாரு. அல்லாஹ் நமக்கு தரத்துக்கு வாய்ப்பு இல்ல, நாளைக்கு நான் வெளியே போவேன், அதே மாதிரி பெரிய ஒரு தொகையோடு போவேன், பெரிய ஒரு தொகையை நான் என்ன செய்வேன், ஒரு ஆளுக்கு நான் சதக்காவா கொடுத்துருவேன் என்ற எண்ணத்தில் பெரிய ஒரு தொகையோடு போவாரு. போன ஒரு பெண்ணு வருவா. அந்த பெண்ணை விபச்சாரம் செய்யக்கூடிய, விபச்சாரத்திற்காக ஒரு பெண்மணி. அந்த அம்மாவை பாப்பாரு, அந்த அம்மாவுக்கு என்ன செய்வாரு, பெரிய தொகையை கொடுத்துருவாரு. கொடுத்தவனே மக்கள் காலையில பேசிக்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு விபச்சாரிக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டுருச்சு, பெரிய சதக்கா கொடுக்கப்பட்டுருச்சு என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வாங்க. அப்ப என்னடா, முதல்ல பணக்காரனை கொடுத்தாச்சு, இரண்டாவது விபச்சாரி கொடுத்தாச்சு, இதை எப்படி அல்லாஹ் ஏத்துக்குவான் என்ற அந்த சந்தேகம் அவருக்கு வர. மூன்றாவது நாள் அதே மாதிரி பெரிய ஒரு தொகை நைட் எடுத்துட்டு போவாரு. ஒரு திருடனை பாப்பாரு, இவனுக்கு தெரியாது, இவருடைய உள்ளம் நல்ல உள்ளம், அந்த இஹ்லாஸான இதயத்தோடு என்ன செஞ்சிருவாரு, திருடனுக்கு போய் பெரிய ஒரு தொகையை கொடுத்துருவாரு. மக்கள் மறுநாள் பேசிக்கிறாங்க, திருடனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டுருச்சு, முதல் நாள் திருடனுக்கு, அதே மாதிரி விபச்சாரிக்கு, அதே மாதிரி பணக்காரனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டாங்க. பெரிய ஒரு பணக்காரர் இதே மாதிரி தகுதி இல்லாத மக்களுக்கு சதக்கா செஞ்சாரு. இந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, இந்த சதக்காவிற்கு ஜகாத்திற்குரிய கூலிய அவருக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா என்பதை நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜகாத்திற்குரிய கூலியை, இந்த சதக்காவுக்குரிய கூலியை அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஏன் கொடுத்து விடுவான்? நல்ல எண்ணத்திலே செய்தாரே, இஹ்லாஸோடு செய்தாரே, அவருடைய செயலை அல்லாஹ் பார்க்காமல் அல்லாஹ் எதை பார்க்கிறான், அவருடைய உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்தை பார்த்து, கல்பை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுப்பாரே தவிர அவருடைய செயலை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்முடைய செயல்பாடுகளை விட நம்முடைய உள்ளத்தை பெருசா அல்லாஹ் பார்க்கறாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த சான்று. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ் வர, நம்ம எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போறோம். உதாரணமா லுஹர் தொழுகை 12 மணிக்கு காமத்து, 12 மணி காமத்துன்னு சொன்னா ஒரு 12:45 பள்ளிவாசலுக்கு போறோம். தொழுவக்கூடிய அந்த முன் சுன்னத்து 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுவுறேன். ஒரு 11:45 இருந்து ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சிடறோம், ஒரு 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகிறோம். 11:50 ஆயிடுச்சு. 12 மணிக்கு காமத்து, 10 நிமிஷம் என்ன செய்வோம், காமத்து 10 நிமிஷத்தை சொல்லிடுவாங்க, கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டு இருப்போம், ஃபர்ல தொழுது போட்டு போயிருவோம் என்று ஃபர்லு தொழுகைக்காக உட்கார்ந்து காக்கிறோம் பத்தியில காத்துக்கிட்டு இருக்கிறோமே, அத பத்தி ஹதீஸ் இருக்கு. லா யம்னஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்லா ஸலா. எவர் ஃபர்லு தொழுகைக்காக வெறுமனை உட்கார்ந்து கொண்டிருந்தாரோ, தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தாரோ, அவருக்கு மலக்குகள் எழுதுவாங்களா, இவர் தொழுது கொண்டிருந்தார். 10 நிமிஷம் தொழுவா செஞ்சாரு, 10 நிமிஷம் அவர் தொழுவல, தொழுகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ மலக்குகள் எழுதுவாங்களா, இவர் தொழுது கொண்டிருந்தார் என்று எழுதுவார்கள். ஏன் அப்படி எழுதுவாங்க? நமா யம்னஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்லா ஸலா.
அவர் வீட்டிற்கு செல்வதை தொழுகையை தவிர வர எதுவும் தடுத்தது இல்லை என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அவர் தொழுகைக்காக தொழக்கூடிய எண்ணத்தில தொழாமல் காத்து கொண்டு வந்தாரே, அந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுத்தானே தவிர தொழுவாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரே அதுக்கு தொழுத கூலி அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கறாங்கிறதுக்கு இது அடுத்த சான்று. அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வர நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒற்றுமையாக வாழ வேண்டும், சந்தோஷமா வாழனே, சகிப்புத்தன்மையோடு வாழனே, விட்டு கொடுத்து வாழனே. அதுல சில செய்திகளை தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தாலே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகிப்புத்தன்மைக்கு சான்றாக சொன்னது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய முஹத்திதிகள், பெரிய பெரிய இமாம்கள் சகிப்புத்தன்மைக்கு சான்றாக ஒரு ஹதீஸை முன்வைப்பாங்க. என்ன ஹதீஸ்? உஹது போர் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். உஹது போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, அவங்களோடு பல சஹாபாக்கள் போவாங்க. அந்த போருடைய ரிசல்ட் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு வெற்றி, பிறகு என்ன பயங்கரமான தோல்வி. 70 சஹாபாக்கள் தாறுமாறாக ஷஹீதாக்கப்பட்டது. அந்த உஹது போர்ல, உச்சகட்ட போர்ல சஹாபாக்கள் ஒரு சஹாபியை தெரியாம கொலை பண்ணிடுவாங்க. ஒரு சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சஹாபியை கொலை பண்ண போவாங்க. அவர் சஹாபின்னு தெரியாம காஃபிர்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போவாங்க? கொலை பண்ண போவாங்க. அவர் யாருன்னு சொன்ன ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போரிலே கலந்து கொண்ட மகன் பேர் ஹுதைஃபா, அவரும் சஹாபி. பாப்பாவுடைய பேர் என்ன? யமான், அவரும் சஹாபி. அப்ப மகன் ஹுதைஃபாவும் தந்தை யமானும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உஹது போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள். சஹாபாக்கள் இவனை தெரியாம வாப்பாவை யமான காஃபிர்னு தெரியாம தவறா புரிஞ்சுக்கிட்டு கொலை பண்ண போவாங்க. மகன் பாப்பாரு, மகன் பார்த்து புரிஞ்சுக்கிறவாரு தப்பா கொலை பண்ண போறாங்க என்று புரிந்து கொண்ட இந்த மகன் சொல்லுவார், ஹுவ முஸ்லிம் முஸ்லிம், அவர் முஸ்லிம் ஆயிற்றே முஸ்லிம் ஆயிற்றே என்று கதறுவார். இது இந்த சஹாபாக்களுடைய காதுல விழாது. அப்புறம் அவர் சொல்லுவாரு, ஹுவ அபி அபி, அவர் என் தந்தையாயிற்றே தந்தையாயிற்றே என்றும் கதறுவார். அதையும் இந்த சஹாபாக்கள் காதுல கேட்டிருக்க மாட்டாங்க. அபி அபின்னு சொன்ன பிறகு, முஸ்லிம் முஸ்லிம்னு சொன்ன பிறகு காதில் கேட்காத காரணத்தால சென்ற சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹுவை என்ன செஞ்சிடறாங்க? உஹது போரில் ஷஹீதாக்கிடுறாங்க. உஹது போர்ல மகனுடைய கண்ணுக்கு முன்னால் தந்தை ஷஹீதாக்கப்பட்டார். தந்தையை கொலை பண்ணிட்டு கொலை செய்த சஹாபாக்கள் கையிலே வாளோடு, அந்த வாளில தந்தையுடைய ரத்தம் சுட்டுகிறது. தந்தையின் ரத்தம் சுட்ட சுட்ட அந்த சஹாபாக்கள் வருவாங்க. வரக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சம்பந்தப்பட்ட மகன் சொல்லுவார், யக்ஃபிருல்லாஹு லக்கும், என் அருமை சஹாபாக்களே உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏன் மன்னிப்பானாக? தெரியாம நீங்க கொலை பண்ணிட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் என்று சொன்ன ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை இதே மாதிரி போட்டி பொறாமை இல்லாம, பழிவாங்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனம் இல்லாம சஹாபாக்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் சகித்து போனாங்க, சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது விஷயமா ஒரு ஹதீஸ் வரை, ரெண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை வருது. சண்டை வரக்கூடாது, ஷைத்தானுடைய மிகுதியால சண்டை வந்து விட்டால் அதுல ஒருத்த இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டான். அப்ப ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு கிலாஹுமா ஃபின்னார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்து விட்டால் இந்த காத்திலும் நரகவாசி, மக்தூல் இருக்கிறானே கொல்லப்பட்டவரும் நரகவாசி, கொலை செய்தவரும் நரகவாசி, கொல்லப்பட்டவரும் நரகவாசி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், கொலைகார நரகத்துக்கு போகலாம், அது நியாயம், அந்த மக்தூல் இருக்கிறானே கொல்லப்பட்டவன் இருக்கிறானே அவன் எப்படி நரகத்துக்கு போறது? அது அநியாயமாக தொடுகிறது என்று சஹாபாக்கள் கேட்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, அவன் கொல்லப்பட்டிருந்தாலும் எந்த எண்ணத்திலே வந்தான், அவனை கொலை செய்யணுங்கிற நியத்துல வந்தானா இல்லையா, அவனுடைய அந்த நியத்தை பார்த்து அவன் கொல்லப்பட்டாலும் அவனையும் அல்லாஹ் நரகத்துல தான் தூக்கி போடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் வந்து கல்ப பார்க்கிறான், அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்க்கிறான். அப்ப நீங்கள் நல்லதை செய்தாலும் சரி கெட்டதை செய்தாலும் சரி கல்பை பார்த்து கூலி கொடுப்பானே தவிர, அதாவது நல்ல எண்ணத்தில் நீங்க ஒரு தவறான செய்தை செய்திருந்தாலும் கூட அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவானா இல்லையா? எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்திலே நீங்கள் தவறு செய்தாலும் அதுக்கு நன்மை. அதே சமயத்தில் கெட்ட எண்ணத்தில் நீங்கள் நல்லது செய்தாலும் அதுக்கு வந்து அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? திருமறை குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஆம்ல 179வது ஆயத்துல வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அضل உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அதாவது வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான இன்சான்களை, அதிகமான மனுஷனை, அதிகமான ஜின்களை நரகவாசியாகவே நாம் படைத்து விட்டோம். அவர்கள் எல்லாம் நரகவாசிகள். மக்கள்ல பெரும்பாலும் ஜின்கள்ல பெரும்பாலும் எங்க போவாங்களா? நரகத்துக்கு தான் போவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகத்துக்கு ஏன் போவாங்களா அப்படின்னு சொன்னா, அதாவது லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு அல்லாஹ் கல்புகளை கொடுத்திருந்தான். கல்புகள் உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சிந்திக்க மாட்டார்கள். சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க மாட்டார்கள். எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்காம, எதை சிந்திக்க கூடாதோ அதை என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. அவ கல்புகளை கொடுத்து எவன் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கவில்லையோ, அது மாதிரி கண்களை கொடுத்து எவன் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லையோ, காதுகளை கொடுத்து எவன் கேட்க வேண்டியதை கேட்கவில்லையோ அவன் யாராம்? அவன் மனிதனாக இருந்தாலும் உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் எல்லாம் மிருகங்களை போன்றவர்கள். அப்ப கல்புகளை கொண்டு எவன் சிந்திக்கவில்லையோ, கல்புகளை எவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் யாராம்? அவன் ஒரு அப்துல்லாவாக இருந்தாலும், அவன் ஒரு அப்துல் ரஹ்மானாக இருந்தாலும், அவன் ஒரு மனிதனாக ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் மனிதன் அல்ல. அவன் யாரு? உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் எல்லாம் மிருகங்கள், மிருகத்தை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், பல் அல்ல அல்ல, அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள் அல்ல, ஹும் அலல், அதை விடவும் கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களே, யாருடைய கல்வை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவங்க வந்து மனுஷனா இருந்தாலே ஆடு மாடுவதை மோசமானவங்க என்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த ஆயத்து சான்று இல்லையா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில நம்ம எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பி நம்மள அல்லாஹ் விசாரிச்சு மறுமையில நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். கூப்பிட்டவனையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட லப்பைக் யா அல்லாஹ் யா ரப்பின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ஆதம் நபிட்ட சொல்லுவான், இவங்க எல்லாம் வந்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை நரகவாசிகளை தனியாக சொர்க்கவாசிகளை தனியாக பிரித்தெடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபிக்கு வந்து கட்டளை போடுவான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ் இதுல வந்து எவ்வளவு பேர் சொர்க்கவாசி எவ்வளவு பேர் நரகவாசின்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி பிரிக்கிறது என்று நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து கேள்வி சந்தேகத்தை கேட்பாங்க. சந்தேகத்தை கேட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு வந்து உத்தரவு போடுவானா, இந்த மக்களில 1000 பேரை தனியாக நீங்கள் பிரித்தெடுங்கள், 1000 பேரை நீங்கள் தனியாக பிரித்து 1000த்திலே ஒருவரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு மீதமுள்ள 999 பேரை நரகத்திலே தள்ளுங்கள். இரண்டாவது 1000 நீங்கள் எடுங்கள், 1000ல் ஒருவனை சொர்க்கத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள், மீதமுள்ள 999 பேரை நரகத்தில் தள்ளுங்கள். மூணாவது 1000 எடுங்க, ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுங்க, மீத உள்ள மக்களுக்கு என்ன செய்யுங்க? நரகத்தில் போட்டு தள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்ல, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மறுமையில அவ்வளவு பெரிய ஜனத்தொகையில 1000 பிரித்து 1000ல் ஒருவரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு மீதமுள்ள அவ்வளவு பேரை நரகத்தில் தள்ளுவாங்க. நரகத்தில் தள்ளிவிட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை பார்த்து கேள்வி கேட்பானாம், வதகூலு ஹலிம் தலதி, நரகமே போதுமா, நரகமே நிறைந்து விட்டாயா? எவ்வளவு பேரு? 100க்கு 1 இல்ல 1000க்கு 1.
1000க்கு 1 சொர்க்க மீத எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பின பிறகு நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பானா, ஹலிம் தலாதி போதுமா நிறைந்து விட்டாயா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதுக்கு நரகம் சொல்லும், வதகூலு ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் ஜியாதாவாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்கிட்ட கொட்டு அல்லாஹ், அவர்களை பொசுக்குவதற்கு, அவர்களை சாம்பலாக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதாக ஹதீசுகள் குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டான். சூரத்துல் கலம்ல இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டானே. சூரத்துல் கலம்ல இந்த செய்திகளை பார்க்கலாம், காஃப்ல நீங்க பார்க்கலாம், சஹீஹுல் புகாரில நீங்க பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, யாருடைய கல்வி சுத்தமா இல்லையோ அவங்க எல்லாரும் எங்க போயிருவாங்க? 100க்கு 99 இருந்தாலும் சரி, 1000க்கு 999 இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள் அடுத்த சான்று. அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும், மற்றவங்களுக்காக இருந்தால் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தியை ஞாபகம் ஊட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல நிறைய பேர் இஸ்லாத்தை மறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்ன அதாவது ஆரம்பத்துல சஹாபாக்களாக இருந்த மக்கள் நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? நாங்க ஜக்காத்தை மறுக்கிறோம், நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று சில பேர் ஜக்காத்தை மறுத்தாங்க. சில பேர் ஜக்காத்தை மறுத்தாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாங்க வேற ஒருத்தர நபியாக ஏத்துக்கிறோம். உதாரணமாக முசைலமத்துல் கذاب என்ற ஒருவன், தலிஹா என்ற ஒருவன், மாலிக் பின் நுவைரா என்ற ஒருவன், இது போன்ற சில பேர்கள் எல்லாம் நாங்க நபியா இருக்கோம். ரசூலுல்லாஹ் நபி தான், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நாங்க யாரு? முசைலமா சொல்லுவான் நான் நபிங்குவான், தலிஹா என்ற ஒருவன் சொல்லுவான் நான் நபியாக இருக்கிறேன், மாலிக் பின் நுவைரா என்ற ஒருவன் சொல்லுவான் நான் நபியாக இருக்கிறேன் என்று சொல்லி பல பேர் தங்களை நபின்னு சொல்லிக்கிறாங்க. நபின்னு சொல்லிக்கிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொய் நபிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு தாவா செய்து, நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், நபிகள் நாயகம் தான் கடைசி நபி, உங்களை நபியடி நீங்கள் வாதாட வேண்டாம்னு சொல்லிட்டு உபதேசங்கள் பண்ணுவாங்க. அந்த உபதேசத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு படை திரட்டி என்ன பண்ணுவாங்க? காலித் பின் வலீதுடைய தலைமையில படை திரட்டி அந்த மக்களுக்கு எதிராக அனுப்புவாங்க. அதுல ஒரு பொய் நபி மாலிக் பின் நுவைரா, மாலிக் பின் நுவைராவுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலித் பின் வலீத் அனுப்புறாங்களே. காலித் பின் வலீத் அனுப்புன உச்சகட்ட போர் நடக்கு. அந்த உச்சகட்ட போர் சமயத்துல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மாலிக் பின் நுவைராவை கொலை பண்றதுக்கு வாளை ஏந்துவாங்க. வாளை ஏந்துவனை அவன் சொல்லுவான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதுவரை தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் வாளை ஏந்துவனை அவன் கடைசியா சொல்லிடுவான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிடுவான். கலிமாவை சொன்னவனையே இந்த காலித் நினைச்சுக்கிடுவாங்க, இல்ல இவன் பொய் சொல்றான், நம்மளை ஏமாத்துறான் என்ற எண்ணத்துல ஓங்கிய வாளை கீழே போடாம அவனுடைய கழுத்துல போடுவாங்க. தலை வேற முண்டை வேற போயிறேன், அவன் கொல்லப்பட்டுருவான். ஒரு மாதிரியாக போர் முடிஞ்சு மாலிக் பின் நுவைராவை கொலை செஞ்சு, அதே மாதிரி முசைலமாவை கொலை செஞ்சு, சஜ்ஜாஹ்ங்கிற ஒரு பெண்ணு நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு திரும்பி வருவாங்க. மதீனாவுக்கு திரும்பி வந்தா கலீஃபா அபூபக்கர் சித்திக் கேட்பாங்க போர் எப்படி நடந்துச்சு என்ற செய்திகளை எல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிக்க ஒரு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தளபதி தவறு செய்து விட்டார். தளபதி யாரு? காலித் பின் வலீத் தவறு செய்து விட்டார். என்ன தவறு செய்து விட்டார்? மாலிக் பின் நுவைரா கடைசியில் திருந்து விட்டார், கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு கலிமா சொன்ன பிறகு காலித் அவரை கொலை பண்ணாரே அது தவறாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் கலீஃபா அபூபக்கர்ட்ட புகார் பண்ணுவாங்க. புகார் பண்ணினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலித் பின் வலீத் செய்தியை கேட்பாங்க. காலித் சொல்லுவாங்க, நான் அவன் சொன்னது உண்மைதான், நான் கொலை பண்ணது உண்மைதான். நான் ஏன் கொலை பண்ணேன்? அவன் பொய் சொன்னான், என்னை ஏமாத்தினான். அவன் என்னை ஏமாற்றிய காரணத்தால், அவன் பொய் சொன்ன காரணத்தால் அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை நான் கொண்டு விட்டேன் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட்ட சொல்லுவாங்க. சொன்னா கலீஃபா அதை ஏத்துக்கிற மாட்டாங்க, சஹாபாக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் கேட்பாங்க, அவருடைய கல்பை நீங்க கிழிச்சா பாத்தீங்க,
கடைசியில கலிமா சொன்னாரு, அவருடைய கல்பை நீங்க வந்து கிழிச்சு பாத்தீங்களா? அவரை என்னத்தை சொன்னாரோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அவரை நீங்கள் கொலை செய்து தவறாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேசிக்கிட்டாங்கன்னு சொன்ன மிகச்சிறந்த சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மாலிக் வந்து கொலை பண்ணாரே, அதுக்கு பகரமாக நம்ம கிசாஸ் வாங்கணும். காலித் என்ன செய்யணும்? நம்ம வந்து கிசாஸ் வாங்கி பழி வாங்கி அவரை கொலை பண்ணணும் என்று உமர் சொல்லக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. கடைசியில் கலீஃபா அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, இல்ல கிசாஸ் வாங்க முடியாது, காலித வந்து கொலை செய்ய முடியாது, மாறாக காலித் செஞ்சு தவறுங்கிறனால என் அரசாங்கம் என்ன செய்யும்னு சொன்ன அவருடைய குடும்பத்தார்களுக்கு 100 ஒட்டகங்களை வந்து நஷ்ட ஈடாக கொடுக்க, அரசாங்கம் நஷ்ட ஈடை கொடுக்குமே தவிர அவரை வந்து கிசாஸ் வாங்க முடியாது என்று சொன்ன செய்திகளை தாரீகுல் உம்மத் போன்ற வரலாற்று கிதாபுகள்ல பார்க்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, காலித் பின் வலீத் வந்து மாலிக் பின் நுவைராவை தவறா கொலை பண்ணிட்டாங்களே, அதோட சஹாபாக்கள் தப்புங்கிறாங்க. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் வந்து கல்புகளை வந்து பார்த்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்று இல்லையா? அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கனே. திருமறை குர்ஆன்ல வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், வமா உமிரு நீங்கள் அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறாங்க. எப்படி? முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விற்காக இஹ்லாஸோடு அவங்க வந்து வணங்குறதுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டானே. அப்ப இது வந்து இஹ்லாஸுக்குரிய ஆதாரம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரத்துல் கௌசர், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா ஆதைனாக அல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்னா ஆதைனாக அல் கௌசர் என்று சொல்லிவிட்டு ஃபஸல்லி நீங்கள் தொழுவுங்கள். யாருக்காக நீங்கள் தொழுவது? லிரப்பிக, உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுவுங்கள். மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பாராட்டுவாங்க, மக்கள் புகழுவாங்க என்று உலகத்திற்காக மக்களுக்காக நீங்கள் தொழுவாமல், மக்களுக்காக நீங்கள் குர்பானி கொடுக்காமல் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் ரப்புக்காக தொழுவுங்கள், ரப்புக்காக குர்பானி கொடுங்கள் சொல்லி காட்டானே. அப்ப இந்த ஆயத்து இஹ்லாஸுக்கு சான்று இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு ஆயத்தை குர்ஆன்ல பார்க்கிறோம். அதாவது குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய குர்பானி, வ மஹ்யாய என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி என்னுடைய மரணம் எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கை A to Z மௌத் உள்பட யாருக்காக இருக்கனே? அல்லாஹ்வுக்காக இருக்கனே என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. இந்த வசனங்கள் எல்லாம் இஹ்லாஸிற்கு வந்து அழகான ஆதாரம். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக மௌத்தா போறோம். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரன் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா. சூரத்து தஹ்ர்ல நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், இவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகளுடைய தகுதிகளாக, சொர்க்கவாசிகளுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்லும்போது சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை வயுத்இமூன அத்ஆம், அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பார்கள். யாருக்கெல்லாம்? மிஸ்கீனன் மிஸ்கீன்களுக்கு, வயதீமன் யதீம்களுக்கு, வாசீரன் கைதிகளுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்களா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இந்த உதவிகளை நாங்க செய்யறோமே, இந்த உதவிகள் எல்லாம் நாங்க அல்லாஹ்வுக்காக பண்றோம். லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷுக்கூரா, இந்த உதவியை அவர் வாங்கி கொண்டு அவர் எங்களுக்கு பிரதிபகாரம் செய்யணும், எங்களுக்கு சுக்ரியா பண்ணணும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செய்யவில்லை என்று, அவங்க பிரதிபகாரம் செய்வாங்கிற எண்ணமோ அல்லது சுக்ரியா வந்து சொல்லுவாங்கிற இந்த எண்ணம் இல்லாம அல்லாஹ்வுக்காக யாரு பண்றாங்களோ அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் உல தூய்மைக்கு சான்று, இந்த வசனங்கள் இஹ்லாஸுக்கு சான்றுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, கல்பு வந்து அழுக்கா இருக்கு. இந்த அழுக்கான கல்பை நம்ம வந்து பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கல்பு வந்து அழுக்கா இருக்குது, அழுக்கான கல்பை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தப்படுத்துவது? 3 காரியங்கள். முதலில் நீங்கள் சுத்தப்படுத்துவது
இந்த மாதம் உள்பட ஏனைய எல்லா மாதங்களிலும் குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். ஒரு ஹதீஸ் தெளிவா இருக்கு. குர்ஆனை நீங்கள் அதிகமாக திலாவத் செய்யுங்கள். திலாவத்துல் குர்ஆன் உங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தும். அப்ப ரமலானில் நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், ஏனைய மாதங்களை நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனை ஓத ஓத இந்த குர்ஆன் என்ன செய்யும்? உங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தும் என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, திக்ருல் மௌத், உங்களுடைய மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம ஒரு நாளைக்கு மௌத்தா போயிருவோம். நம்முடைய மௌத்தை நினைச்சு பார்க்கணும். மட்டுமில்லாம மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய பல காரியங்களை செய்ய வேண்டும். மௌத்தை எது ஞாபகம் ஊட்டு? ஒரு ஆள் நோயுற்றவரே, நீங்கள் நோயாளியை போய் சந்திங்க. நோயாளியை போய் சந்திச்சா மௌத்து ஞாபகம் வருமா வராதா? அதே மாதிரி ஜனாசா தொழுகை மௌத்து ஞாபகம் வரும். கபருடைய ஜியாரத்து மௌத்து ஞாபகம் வரும். அப்ப இந்த மரணத்தை எதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். இந்த மௌத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய கல்பை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக கடைசி செய்தி என்ன அப்படின்னு சொன்ன, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். இந்த மாதம் முக்கியமான மாதம், புனிதமான மாதம். கல்ப அல்லாஹ் பரிசுத்தமா வெள்ளையா படைச்சான். இந்த வெள்ளையான கல்புல என்ன ஆகுமா? பாவங்கள் செய்ய செய்ய முதல் பாவம் செஞ்சா ஒரு கருப்பு புள்ளி, இரண்டாவது பாவத்துக்கு அடுத்த கருப்பு புள்ளி, பாவங்கள் செய்ய செய்ய கரும்புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும். பாவங்கள் அதிகமாகிவிட்டால் உள்ளமே என்னவா போகிறது? கருப்பாக மாறிவிடு. கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவருடைய இதயங்கள் எல்லாம் துருபிடித்து விட்டன. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இதயம் என்னவாயிருச்சா? துருபிடித்து விட்டன. ஏன் துருபிடித்து விட்டன? மா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. அப்ப பாவங்கள் செய்ய செய்ய உள்ளம் துருபிடிக்கும், உள்ளம் அழுக்காக மாறும். அப்ப அழுக்கான உள்ளமாக இருக்கும் போது நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக என்று தௌபாவை நீங்கள் அதிகரித்தால் உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான் என்ற இந்த மூன்று செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு. தௌபாவை பொறுத்தவரை உங்களுடைய தமிழ் மொழியில நீங்க துவா செஞ்சுக்கலாம். மட்டுமில்லாம ஒரு 3 முக்கியமான துவாவை நான் கற்று தர்றேன். இந்த வார்த்தைகளால் நீங்கள் தௌபா செய்யுங்கள். முதல்ல இந்த வார்த்தை நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க பாருங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற வார்த்தைகள் நீங்கள் தௌபா செய்யுங்கள். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி யூனுஸ் நபி கேட்ட துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற அற்புதமான துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில தௌபா செஞ்சாங்க. எந்த வார்த்தை? சூரத்துன் நஸ்ருங்கிற சூரா கடைசியாக அருளப்பட்ட சூரா. அந்த நஸ்ருங்கிற சூராவுல இதாஜாங்கிற சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், ரப்பிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டுமா? ஒன்று நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த வசனம் இந்த சூரா அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையில அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. சின்ன துஆ தான். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீயோ பரிசுத்தமானவன், ரப்பனா வ பிஹம்திக உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன், அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாஜா சூரா இறங்கிய பிறகு கேட்டாங்க. எதிலெல்லாம் கேட்டாங்க? ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில ருகூல என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க ருகூவில் சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதுவதற்கு பகரமாக எதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம்? ருகூவிலே நீங்கள் இருந்து கொண்டு சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்ற தஸ்பீஹை கேட்பதற்கு சஹீஹுல் புகாரில ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி சுஜூதுல நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? சுப்ஹான ரப்பியல் அலாவை நீங்க ஓதிட்டு, அதையே நீங்க ஓதாம எதை கேட்டுக்கலாம்?
சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நஸ்ருக்கு பிறகு எந்த வார்த்தையில் அல்லாஹ்ட்ட அதிகமா தஸ்பீஹ் செஞ்சாங்களோ, அதிகமா துஆ செஞ்சாங்களோ